எந்த மாதிரியான படத்துல வந்து நம்ம கேரக்டரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா when we have ஒரு fast paced இல்லனா frequent actions நல்ல resourceful ஹீரோ இருக்கிற இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நம்ம த்ரில்லர்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஓவர் செட் ஆஃப் பீரியட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான அனிமல்ஸை பேஸ் பண்ணி இந்த த்ரில்லர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அண்ட் இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிங் காங் இருக்கு, ஜுராசிக் பார்க் இருக்கு, ஆனகொண்டா இருக்கு, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போலாம். அண்ட் ஏன் வந்து ஓவர் செட் ஆஃப் பீரியட்ஸ் வந்து இதெல்லாம் வந்துட்டே இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரிலாம் குறிப்பா எக்ஸ்பிளிசிட்டா எதுவும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள்ல அனிமல்ஸ், இந்த மாதிரி பாம்பு, இந்த ரெப்டைல்ஸ், ஏதாவது இந்த படத்துல எதை மையமா வச்சு பண்றாங்களோ அதுதான் வந்து மெயினா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஹீரோ வில்லன் எல்லாமே வந்து இந்த கேரக்டரா தான் இருக்கும் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியுங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க கருநாகம் படத்துல கூட ஒரு அற்புதமான பாம்பை பத்தின படம் தான். சரி வாங்க, இந்த கருநாகம் படத்துல இருந்து நம்மளுக்காக சில சுவாரஸ்யமான காட்சிகள் வந்துட்டு இருக்கு, என்னன்னு பாப்போம். இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமானது. இவன் இந்த சிட்டில இருக்கிற ஒரு விஐபியோட சன். மேலிடத்துல பிரஷர் இருக்கு. உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ஓகே? ஓகே சார். நான் பழைப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டா நெஞ்ச பார்த்து சுட்டாயா, ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சரி கண்ணி, போற வழியில என்ன சர்ச் கிட்ட கொஞ்சம் டிராப் பண்றேன். உனக்கு பத்தி ரொம்ப தான் ஜாஸ்தி ஆகுது. என்ன மர்டர் கேஸா? பின்ன சூசைடா இருந்தா நம்மளே எதுக்கு வர சொல்லுவாங்க? விஐபியோட பையன் இருக்கிறனால கேஸ் நம்ம கிட்ட ஒப்படைச்சாங்க, இல்லைன்னா சிஐடி கிட்ட கொடுத்திருப்பாங்க. கரெக்டா சொன்னேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன எழுதி இருக்குன்னா, செத்து போனவங்க சாகிறதுக்கு முன்னால ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததாகவும் அவன் உடம்புல பாய்சன் திறந்திருக்கிறதாகவும் எழுதியிருக்க. பாய்சனா? இன்னும் கரெக்டா தெரியல. அவன் ரத்தத்தை டெஸ்ட் காமிச்சிருக்காங்க. அவன் உடம்புல ஏதோ ஒரு விஷயங்களோட பல்ல பதிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதை என்ன நாம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். குட் மார்னிங் சார். ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் அங்க அந்த பில்டிங் சார். பாப்பலாம். ஒரு நிமிஷத்துல என் உயிரை போச்சு. யாரு நீ? நீ தானே நீங்க வர சொல்லி கூப்பிட்ட. இவங்கதான் சம்பவத்தை கண்ணால பார்த்த சாட்சி. இங்க வேலை செய்யறவங்க. நீ என்ன பார்த்தன்னு சொல்லு. என்ன கேக்குற? இவங்களுக்கு கொஞ்சம் காது கேட்காத. நேத்து ராத்திரி நீ என்ன பார்த்தாங்கறத விவரமா சொல்லு. ஏன் இப்படி காது கிழிற மாதிரி கத்துற? யாராவது பார்த்தா என்ன செவிடு நினைச்சுப்பாங்க. சாரி கண்ணே, சொல்ல மறந்துட்டேன். இவங்களுக்கு ஒரு காது தான் கேட்காது. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்க. நான் 8வது மாடியில இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கிட்டு வெளியில வந்து பார்த்தப்போ அதோ அங்க ஒரு பொம்பளை நின்னுகிட்டு இருந்தா. வேற ஏதாவது பாத்தீங்களா? குறிப்பா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொம்பளை சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு ஒரு ஆம்பளை ஐயோ என்ன காப்பாத்துங்க பாம்புன்னு கத்துனான். என்ன இவங்க சொன்ன மாதிரி அப்ப அதுவா தான் இருக்கும். மாய பாம்பு. வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி தொலைச்சு என்ன முட்டாளாக்க பாக்காத.
முக்கால்வாசியான த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து இந்த மிஸ்டரி ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி மிஸ்டரி ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி இருக்கிற மூவிஸ் வந்து எல்லா செக்டர்ஸ் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு உடனே ஒரு எஸ் சொல்லிட முடியாதுங்க. அதுவும் குறிப்பா வந்து இந்த மாதிரி அனிமல் பேஸ்டு ஒரு த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த ப்ரொடியூசரோ டைரக்டரோ வந்து வேற வழி இல்லாம அனிமல்ஸை இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணிருக்கிற மாதிரி கட்டாயத்துல இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான போர்ட்ரே பண்ணிருக்கிற அனிமல்ஸ் வந்து சில செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா உடனே பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அது கூட நம்ம உடனே ஒரு எஸ் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. அதனாலதான் இன்னைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் யூ நோ வாட், இந்த மாதிரியான த்ரில்லர் மூவிஸ் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் மச் கிராண்டர் ஸ்கேல்ல கூட இந்த மாதிரி த்ரில்லர்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய மாஸ் மர்டரை பிரிவென்ட் பண்ணும்போதோ, இல்ல டெரரிசம், அசாசினேஷன், இல்லனா வந்து ஓவர் த்ரோ கவர்மெண்ட் லைக் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி த்ரில்லர் மூவிஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மச் கிராண்டர் ஸ்கேல்ல கூட எடுக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். இந்த வகையில இப்ப நம்மளுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீன் வந்துகிட்டே இருக்கு. நம்ம இப்ப பாத்துருக்கிற கருணாகம் படத்துல இருந்து வாங்க பாப்போம். பசிக்குது, எனக்கு சாப்பிட பிடிக்கல, ரொம்ப டயர்டா இருக்கு. ஹலோ மேடம், நீ இப்படி டைட்டிங் பண்ண வேண்டாம், இப்பவே நீ பார்க்க அழகா தான் இருக்க, வா போலாம். என்ன விட்டு நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிற? எங்க கூட வந்து சாப்பிட்ட நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன். பிரச்சனை நீங்க எங்க போறீங்க? என்ன வரீங்களா? ஏய், மொட்டை தலையை நம்மள கூப்பிடுறாண்டி. நிச்சயம் என்ன வீட்டுல டிராப் பண்ண முடியுமா? நோ ப்ராப்ளம், அதுல என்ன இருக்கு? தேங்க்யூ. அப்படியே ஃப்ரெண்ட்ஸையும் கொஞ்சம் கம் ஆன் ஏறுங்க. உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். முதல்ல இன்டர்நேஷனல் த்ரில்லர் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து அரிசோனால ஜூன் 2006 நடந்ததுங்க. இந்த ஈவெண்ட்ல தான் வந்து எக்கச்சக்கமான இன்டர்நேஷனல் த்ரில்லர் ரைட்டர்ஸ்க்கான அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. With that note, I'll catch you in the other end of the break in 24 frames. Keep watching.